கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் தான். கச்சத்தீவை மீட்டெடுக்க மத்திய அரசை அஇஅதிமுக வலியுறுத்தும் என புரட்சி தமிழர் பேச்சு. அதேபோல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, அந்த காலகட்டத்தில் தான் கச்சத்தீவை தாரை வார்த்த அரசாங்கம் திராவிட அரசு திமுக கட்சியும் மத்தியிலே ஆளுகின்ற அப்பொழுது ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சியும். ஆக நம்முடைய மீனவர்கள் தங்களுடைய வலைகளை உலர்த்துவதற்கும் மீன்பிடி தொழில் ஈடுபடுகின்ற பொழுது அங்கே போய் ஓய்வு எடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்தார்கள். அதை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக. மீண்டும் அதை மீட்டெடுப்பதற்கு அதிமுக அரசாங்கம் மத்திய அரசோடு தொடர்ந்து வலியுறுத்தும். கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் தான் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனை. உதயநிதியை முதலமைச்சராக்க திட்டம் போடும் ஸ்டாலினின் கனவு பலிக்காது என்றும் புரட்சி தமிழர் பேச்சு. புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா, ஒண்ணுமே வெல்ல. ஆனா ஊழல் மட்டும் நிறைந்து இருக்குது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், 3 தெளிவா செய்யறாங்க. இந்த 5 ஆண்டு காலம் செய்த சாதனைனா இதுதான் சாதனை. இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது உதயநிதி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க என்பதற்கு தான் பாடுபட்டிருக்கார். இந்த தேர்தல் முடிந்த பிறகு 100% திமுக வெற்றி பெறுவது இல்ல, அது கனவு கூட நடக்காது. அப்படி அவள் வெற்றி பெற்று வருகின்ற நினைச்சா ஸ்டாலின் முதலமைச்சர் இல்ல, உதயநிதி முதலமைச்சர் அவருக்கு தான் திட்டம் போடுறாங்க. திரு ஸ்டாலினுடைய உங்கள் கனவு பலிக்காது, பகல் கனவா தான் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்தது அஇஅதிமுக அரசு. மேலும் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்தார் புரட்சி தமிழர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் அதிமுக ஆட்சி நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 2 அரசு கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட அழகிய பாண்டியபுரம் கூட்டுக்குடி திட்டம் 110 கோடியில செயல்படுத்தி இருக்கிறோம். ரணியல் கூட்டுக்குடி திட்டம் 174 கோடியில நாங்கள் கொடுத்திருக்கிறோம். பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு வேணந்த பாறை தில்லூர் சிலை பகுதிக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணம் செல்வதற்காக 2 கப்பல்கள், அதிநவீன கப்பல்கள் வாங்கி கொடுத்திருக்கிறோம். மணக்குடியில் மேல மணக்குடி, கீழ மணக்குடி இணைப்பு மேம்பாலம் கட்டப்பட்டது. இப்பாலத்திற்கு இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று திருமதி நுருதமால் சைமன் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிடுவதாக அந்த பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது. நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்திற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தோவாளை வட்டம் செண்பகலாபுரம் கிராமத்தில் 16 கோடி மதிப்பீட்டில் தென்னை மதிப்பு கூட்டு மையம் அமைக்கப்பட்டது. அதே போல அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட புத்தால் அணையிலிருந்து நாகர்கோவில் மாநகராட்சி 250 கோடி மதிப்பீட்டில் தண்ணீர் கொண்டு வரும் பணிகள், குடி தண்ணீர் கொண்டு வரும் பணிகள் திமுக ஆட்சியில் 3 ஆண்டுகள் கிடைப்பில் போட்டுள்ளது. இதனை விரைந்து முடிக்க பல முறை கோரிக்கை வைத்தும் ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு விரைந்து செயல்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வரப்படும். அதேபோல இங்க மலர் உற்பத்தி அதிகமா இருக்குது. அந்த மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எம்ஜிஆர் மலர் வணிக வளாகம் தோவாளையில் அமைத்து கொடுத்தது அதிமுக ஆட்சி. நெல்லை மாவட்டத்தில் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக உள்ளது. அஇஅதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் போதைப்பொருள் இல்லா மாநிலமாக தமிழகம் உருவாக்கப்படும் என புரட்சி தமிழர் பேச்சு. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானுங்க.
தமிழகத்தில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. இந்த கஞ்சா விற்பனையினால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுது. நான் பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்துங்க. இது மக்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிரும். மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிந்து விடுவார்கள் என்று பல முறை எச்சரிக்கை விடுத்த, பேட்டி தொலைக்காட்சியில் கொடுத்த, பத்திரிகையின் வாயிலா அறிக்கை கொடுத்த ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் இந்த போதை நடமாட்டத்தை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். பள்ளி மாணவிகள் மது அருந்தும் அவல நிலை திமுக ஆட்சியில் உள்ளது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்னைக்கு திமுக ஆட்சியில நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வேதனைக்குரிய ஒரு விஷயம், 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். எவ்வளவு வேதனை! பெற்ற தாய்க்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பிள்ளைகளை எதற்கு அனுப்புறோம்? நல்ல கல்வி கிடைத்து, ஒழுக்கம் கிடைத்து, அவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்று கல்வி கற்பதற்காக கல்விக்கூடத்துக்கு அனுப்பிச்சா, இந்த கேடுகட்ட ஆட்சியில 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் மது அருந்துகிறான் சொன்னா இந்த ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க. நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய செல்வமே அதுதான். நம்முடைய செல்வமே அதுதான். இன்றைக்கு நம்முடைய குழந்தையை இன்றைக்கு எல்லாம் எப்படியெல்லாம் கனவு கண்டு வளர்க்கின்றோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு நம் கண் முன்னே சீரழிகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு உதாரணம், திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். ஜெயக்குமார் என்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குதா? ஆக ஒரு திறமையற்ற அரசாங்கம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வெற்று விளம்பரத்திற்காக 4 கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்த திமுக அரசு தொடர வேண்டுமா? மக்கள் வரிப்பணத்தில் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற திமுக அரசு மீண்டும் வர வேண்டுமா என மக்கள் மத்தியில் புரட்சி தமிழர் கேள்வி. இந்த ஆட்சி விளம்பர மாடல் ஆட்சியா இருக்குது. தினந்தோறும் விளம்பரம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 4 கோடிக்கு விளம்பரம் பண்ணிருக்காங்க. பத்திரிகைக்கு, ஊடகத்துக்கும் நாள்தோறும் 4 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுங்களா? யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். மக்களுக்கு தேவையான சேவை செய்வதற்கு செலவு செய்யுங்க, போடுகின்ற திட்டத்துக்கு செலவு செய்யுங்க, வரவேற்கலாம். ஆனா வெற்று விளம்பரத்திற்காக தினந்தோறும் 4 கோடி ரூபாய் செலவழித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். பிறகு அப்பாவுக்கு பேனா வைக்கிறார். எழுதாத பேனாவை எங்கு வச்சா என்ன? நடுக்கடல கொண்டு வைக்க வேணுமா? யார் விட்டு பணம்? உங்களுடைய பணங்க, வரி பணம். நீங்க செலுத்துகின்ற வரி பணத்துல இவருடைய அப்பாவுக்கு நடுக்கடல போய் பேனா வைக்கிறார். ஏன்? திரு கருணாநிதி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறார். 8000 கோடி இருக்குது. அந்த ட்ரஸ்ட்ல எனக்கு கிடைத்த தகவல் படி 8000 கோடி இருக்குது. அந்த 8000 கோடியில் எடுத்து உங்க அப்பாவுக்கு என்ன ஒரு மலையே கட்டுங்களை யார் வேண்டாங்கிறா? யாரா தடுக்கிறாங்களா? இன்றைக்கு வருகின்ற வரிவாயிலிருந்து, மக்களிடத்திலிருந்து வசூல் பண்ணுற வரிவாயிலிருந்து நீங்க போய் எழுதாத பணம் நடுக்காட்டில், நடுக்கடல்ல 82 கோடி செலவு பண்ணி வைக்கிறீங்க. சரி, பேனா வைங்க, நாங்க வேண்டாங்களே. ஏற்கனவே நினைவு மண்டம் கட்டினீங்க மெரினா பீச்சில். அங்கேயே ஒரு 2 கோடியில அந்த நினைவு மண்டத்துக்கு முன்னாடி பேனா வச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய நீங்க பேனா தான் வைக்கிறீங்களா? முதலமைச்சர் நான் கார் பந்தயம் நடத்துறேங்கிறார். ஒரு மகன். நாட்டுக்கு இது தேவையா? கார் பந்தயம் பல 100 கோடி ரூபாயில சென்னை மாநகராட்சியில கார் பந்தயம் நடத்துறாங்க. இப்படி மக்களுடைய வரிப்பணம் ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற அரசாங்கம் மீண்டும் வர வேணுங்களா? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இன்று தென்காசி மற்றும் தூத்துக்குடியில் பிரச்சாரம். அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் அது குறித்து திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அரசை விமர்சித்து வருவதாகவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாடல்.
விளாத்திக்குளம் மாணவிக்கு நேர்ந்த கொடூரமே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு சான்று எனவும் விமர்சனம். ஏற்கனவே நான் சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று தான் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்திக்குளத்திலே ஒரு மாணவி, பள்ளிக்கு சென்ற மாணவியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் இந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவே இந்த சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு சான்று. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் கடும் இழுபறி இருந்ததாகவும், அஇஅதிமுக கூட்டணியில் கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். மத்தியில் காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும்போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதாகவும், அஇஅதிமுக ஆட்சியில் மீட்டெடுப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாகவும் புரட்சி தமிழர் அதிரடி. திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியிலே வருகின்ற பொழுது சிரித்து கொண்டே அழுகின்றேன், அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. எங்கள் கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை கழகத்தில் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை அழைத்து பேசினோம், பேசி முடிந்தனோம். அன்றைய தினமே எங்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் பட்டியல் அதிமுக சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அப்புறம் ஒரு நாள் கழித்து இரண்டாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் மூன்றாவது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். கச்சத்தீவை யாருடைய ஆட்சியிலே போச்சு, மாநிலத்திலும் மத்தியிலும் யார் ஆட்சி இருந்தாங்க, தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு விட்டு அதற்கு பிறகு 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. அப்போயாவது கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இல்லை, இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மீனவருடைய நலன் கருதி கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீண்ட கால குத்தகைக்காவது தற்காலிகமாக எடுக்க வேண்டும். இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம், இதை மீட்டெடுப்பதற்காக. புதிய தமிழகம் கட்சி முதலில் 10 தொகுதிகளும் பின் 5 தொகுதிகளும் கேட்டதில் தங்களால் தர இயலாது என அறிவிக்கப்பட்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதிய தமிழகம் கட்சி தங்களுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சார், எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே, அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அது விவரமாக சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டு. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? போனதற்கு எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்லை. அது மட்டும் இல்லை, சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் அந்தந்த கட்சிகள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் இன்றைக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை விமான நிலையத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தமிழக வெற்றிக் கழகம் 10 நாட்களாக செயல்பாடு இன்றி இருந்ததாக விமர்சனம். தமிழக அரசியல் களத்தில் அஇஅதிமுக திமுக இடையே மட்டும்தான் போட்டி என்றும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்றும் உறுதிபட தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. திடீர்னு வர்றாரு, திடீர்னு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இல்லை, இன்னைக்கு தான் திடீர்னு வேட்பாளர் வெளியிட்டிருக்காரு. வேட்பாளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. அதாவது அவங்களாம் களத்திலேயே இல்லை. போட்டி திமுக அண்ணா திமுக தான். போட்டி திமுக அண்ணா திமுக தான் மக்களுக்கு தெளிவாக தெரியும். ஆகவே கண்டிப்பாக திமுக வர முடியாது, அண்ணா திமுக வெற்றி.
கோவை மாவட்டம் பேரூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்த அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு. ஆளுயர மாலை அணிவித்தும் பிரம்மாண்டமான வீரவாளை வெற்றி வாளாக பரிசளித்தும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் சிறப்பான வரவேற்பு. மத்திய அரசுடன் பேசி ஏற்கனவே ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த அதிமுகவால் தான் மேலும் பல திட்டங்களை கொண்டு வர முடியும் என கோவை பேரூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. திமுக ஆட்சியில் அனைத்து கட்டணங்களும் உயர்ந்துவிட்டதாகவும் விலைவாசி உயர்ந்துவிட்டதை மக்களிடம் எடுத்துச் சொல்ல அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் அறிவுறுத்தல். பாரத பிரதமர் கேட்டு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியும். நம்மனால தான் திட்டங்கள் வரும். திமுக மாதிரி சண்டை போட்டு எதுக்கு எடுத்தாலும் பாரத கட்சி இப்படி ஒரு மாயை உண்டு பண்றாங்க. ஒரே ஸ்டெச்சில் மத்திய அரசு 63,000 கோடி சென்னைக்கு மெட்ரோ ரயில் கொடுத்து அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அன்னைக்கு திட்டங்களை திறந்து வச்சார். எடப்பாடியார் 11 மருத்துவக் கல்லூரி கொடுத்தாங்க. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் அதிகமான வீடு நான் தான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோலாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் திமுக சொல்லவே மாட்டாங்க. இன்னும் அதிகமான திட்டங்களை திமுக ஆட்சி அமைந்ததும் பாரத பிரதமர் தருவார். பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுக்க நமக்கு நம்மளால மட்டும்தான் வாங்க முடியும். இதை எடுத்து சொல்லுங்க. திமுக செய்யாத இன்னைக்கு சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கடுமையான கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு, ஒவ்வொரு வீடியோ எடுத்து சொல்லணும். நடிகர் விஜய் கொள்கையே இல்லாமல் ஓட்டுகளை பிரிக்கும் நோக்கில் திமுகவை பேருக்கு திட்டிவிட்டு செல்வதாக கோவை பேரூரில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. கரூரில் 41 பேர் இறந்த நிலையில் சொந்த கட்சியினரையே காப்பாற்றாதவர் எப்படி மக்களை காப்பாற்றுவார் எனவும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் காட்டமான கேள்வி. திமுக எதுவுமே செயல் எடுத்து சொல்லணும். புதுசா சில கட்சிகள் வந்திருக்கல. இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிக்கும். அவர் எப்போ போய் போனாரு, எப்போ ஆஃப் ஆகிறாருன்னு தெரியல. திடீர்னு 10 நாள் அவர் ஆலய காண என்ன பண்ணாருன்னு தெரியல. 10 நாள் வெளியவே வரல. இப்போதான் வெளியே வந்த வேட்பாளர் வச்சிருக்காரு. ஆகவே அந்த கட்சிக்கு வாக்கள் ஒரு ஓட்டு போனாலும் கூட எடுத்து சொல்லணும். இளைஞர்களுக்கும் சில சகோதரிகளுக்கும் வீடு விட எடுத்து சொல்லணும். அதுக்கு ஒவ்வொரு ஓட்டு போட்டாங்க கூட அது திமுக வாய்ப்பாயிரும். அதுக்கு போன ஓட்டுலாம் செல்லாத ஓட்டு மாதிரி. ஆகவே அதுக்கு பிரயோஜனமே இல்லை. இது பார்த்தீங்கன்னா அவர் கொள்கையெல்லாம் திமுக மட்டும் திட்டிட்டு போயிடுவார். எப்படின்னா திமுக எதிர்ப்பு நமக்கு வரும். இன்னைக்கு அந்த ஓட்டை பிரிக்கிற நோக்கம் நிற்கிறார். ஆகவே எதுவுமே செய்யல. அவருடைய கட்சிக்காரரே காப்பாற்றல. கரூருக்கு இதுவரை போவே இல்லை. 41 பேர் அன்னைக்கு மறைந்தாங்க. அதுக்கு இதுவரை போல அவர் ஒரு கட்சிக்கார இந்த ஒரு சூழல் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே கூட்ட நெரிசல்ல அப்படியே மடிந்து விழுகிறாங்க. குழந்தைகள், இளைஞர்கள், நிறைய குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் தான் வாரிசு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடியாம நெரிசல்ல உயிருக்கு போராடி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாமா? உடனடியாக கிளம்பி போயிட்டார். வெளியே வரல. ஆகவே ஒரு தலைவர்னா தொண்டர்களை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். கட்சிக்காரரே பாதுகாக்கணும், மக்களை எப்படி பாதுகாக்கணும் சிந்தித்து பார்க்கணும். ஆகவே கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அதையும் சொல்லணும். நீங்களாம் எடுத்து சொல்லி நம்முடைய தம்பிகள் இருக்கீங்க, உங்களுடைய நண்பர்கள் இருந்தால் எடுத்து சொல்லி எல்லா ஓட்டும் ரெட்டலை சின்னத்துக்கு வரணும். வாழ்நாள் முழுவதும் திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்ப்பேன் என்ற விஜயகாந்தின் கனவை பிரேமலதா சிதைத்து தேமுதிகவையும் கொள்கைகளையும் விற்றுவிட்டார் என விருதுநகரில் நடைபெற்ற அஇஅதிமுக தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பேச்சு. கடந்த முறை அவர்களது வெற்றியை தடுத்தவர்களுடன் கைகோர்த்து வரும் தேமுதிகவை பார்த்து மக்கள் எள்ளி நகையாடுவதாகவும் காட்டம். சகோதரி பிரேமலதா அவர்கள் கொள்கைகளை விற்றுவிட்டார். மறைந்த தலைவர் கேப்டன் அவருடைய கனவுகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு விட்டது. கேப்டன் விஜயகாந்த் காலம் போறாம் இறக்கும் வரை இருக்கும் வரை திமுகவை எதிர்த்தார். திமுகவை எதிர்த்து இயக்கத்தை ஆரம்பித்தார். வாழ்நாள் முழுக்க காங்கிரசையும் திமுகவை எதிர்ப்பேன் என்று சொன்ன கேப்டன் விஜயகாந்தனுடைய கனவுக்கு எதிராக, அவருடைய என்ன ஓட்டங்களுக்கு எதிராக சகோதரி பிரேமலதா இன்றைக்கு முடிவெடுத்திருக்கிறார். காரணம் என்ன? அத்தனை பேருக்கும் தெரியும். ஏலத்திலே அவர்கள் அதிக தொகை எடுத்து விட்டார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? நம்மிடத்திலே பணம் கிடையாது, நம்மிடத்திலே குணம் இருக்கிறது. நம்பி வந்தவர்களுக்காக உழைப்போம், நம்பியவர்களுக்காக உழைப்போம். எந்த முகத்தோடு விருந்தினருக்கு ஓட்டு கண்டு வருகிறார்கள்?
சென்ற தேர்தலிலே அதிமுக கூட்டு, இந்த தேர்தலிலே திமுக கூட்டு. மக்கள் எள்ளி நகையாட மாட்டார்களா? விருதுநகர் தொகுதி மக்கள் சிரிக்க மாட்டார்களா? உங்கள் வெற்றியை தடுத்தவர்கள் அவர்கள். அதை நீங்களே பேட்டியாக சொன்னீர்கள், அதை நீங்களே பேசியிருக்கின்றீர்கள். உங்கள் வெற்றியை தடுத்தவர்களோடு கைகோர்த்து வருகிறீர்கள். எப்படி வெற்றி பெற வைப்பார்கள் விருதுநகர் தொகுதி மக்கள்? அதை பார்த்து கொண்டு நாங்கள் எப்படி இருப்போம்? தேவையில்லாமல் உள்ளே வந்து மாட்டிவிட்டீர்கள். ஊடகவியலாளர் சவுக்கு சங்கரின் காணொலி விவகாரம் தொடர்பாக சென்னை ஆதம்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் அராஜகமாக நடந்து கொண்டதாக அஇஅதிமுக பேச்சாளர் கல்யாணசுந்தரம் குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்திலும் காவல்துறை திமுக அரசின் ஏவல் துறையாக செயல்படுவதாகவும் கடும் குற்றச்சாட்டு. அரசு செய்திருக்கிற தவறுகளை குறிப்பிடுகிற வீடியோ சோர்ஸோ வேற எந்த கண்டென்ட்டோ எது கிடைக்கும் என்றாலும் மக்கள் மத்தியிலே அதை பிரச்சாரத்தில் வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. அப்போ மக்கள் மத்தியில அந்த கண்டென்ட் நாங்க வைக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுலன்னு கேட்டா, இல்ல சவுக்கு சங்கர் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு நீங்க எனக்கு சொல்லணும், சவுக்கு சங்கர் எங்க இருக்காருன்னு சொல்லணுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சவுக்கு சங்கர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இன்ஸ்பெக்டருக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில விவாத நிகழ்ச்சிக்கு போயிட்டு விவாத நிகழ்ச்சியிலிருந்து வெளியே வருகிற போது அந்த வாயில்ல வச்சு ஒரு நபர் அவர் வந்து நான் உதயநிதியினுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகிறேன் என்று சொல்லி என் கையில ஒரு பென்டிரைவ் கொடுத்தார். ஒரு 2 அடி தள்ளி வந்து கனிமொழியின் அலுவலகத்திலே பணியாற்றுகிறேன் சொல்லி இன்னொரு நபர் ஒரு பென்டிரைவ் கொடுத்தார். இந்த 2 பென்டிரைவ்ல தான் சவுக்கு சங்கருடைய வீடியோ இருந்தது. எனவே உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் இதே மாதிரி இதே வழக்கில் ஏராளமான ஊடகவியலாளர்களை காவல்துறை தொடர்ச்சியாக மிரட்டிக் கொண்டிருக்கிறது. இப்ப நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிற போது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை குலைப்பதற்காகவும் நாங்கள் செய்கிற வேலையை இந்த அரசியல் பணிகளில் இருந்து நாங்கள் பின்தங்கி நிற்க வேண்டும் என்பதற்காகவும் ஆளுங்கட்சிக்கு ஒரு ஏவல் துறையாக இன்றைக்கு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை விட என்ன எடுத்துக்காட்டு இருக்கணும்? தமிழகத்தில் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெற திமுகவின் கைப்பாவையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகளை இடம் மாற்றம் செய்ய வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அஇஅதிமுக சார்பில் கழக பேச்சாளர் கல்யாணசுந்தரம் கோரிக்கை. இந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஊடகவியலாளர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்த காட்டுமிராண்டித்தனமான அடக்குமுறை இந்த காலகட்டத்திலும் தொடர்கிறது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது குறித்து தயவு கூர்ந்து கவனத்தில் எடுத்துட்டு இது போன்ற அதிகாரிகள் இங்கு இருப்பாங்கன்னு சொன்னா முறையான தேர்தல் நடைபெறுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இவர்கள் வந்து தேர்தலை நடத்த அனுமதிக்க மாட்டார்கள். ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் காவல்துறையினுடைய வாகனங்களிலே போய் திமுக காரர்கள் பண விநியோகம் செய்தார்கள் என்கிற குற்றச்சாட்டை எங்களுடைய தலைவர்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள். இதே வேலையை தான் இனி நடக்க போற பொது தேர்தலில் இந்த காவல்துறை செய்ய போகுதான்னு தான் கேள்வி. இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இப்ப ஒரு அன்னெசரி சம்மன் எதுக்காக கொடுக்கணும்? ஒரு தேவையற்ற சம்மன் இப்ப கொடுத்து எங்களுடைய நேரத்தை வீணாக்க வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி இந்த சம்மனை வச்சு தேர்தல் முடிஞ்ச பிறகும் நாங்க உங்களை விட மாட்டோம், உங்க மேல நாங்க வழக்கு நடத்தி என்ன செய்யறோம் பாரு, இதெல்லாம் என்ன வகையான த்ரெட்டனிங் இது? நாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு கோரிக்கை வைக்கிறோம், நீங்க தயவு கூர்ந்து இந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்யுங்க. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக ஹார்மூஸ் நீரிணை வழியாக தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானிடம் தொலைபேசியின் வாயிலாக பிரதமர் மோடி வலியுறுத்தல். சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதைகளை பாதுகாப்பாக திறந்து வைத்திருக்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதுடன் பிராந்திய எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் குப்பை கழிவுகளை குடியிருப்பு பகுதிகளில் கொட்டிச் சென்ற நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து குப்பை வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு. மக்களுக்கான அடிப்படை வசதி செய்து கொடுக்க வேண்டிய நகராட்சியே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் புகார். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது மேலும் 3 மாணவிகள் பாலியல் புகார் கொடுத்துள்ள நிலையில் எந்த விசாரணையும் நடத்தப்படாமல் இருப்பதால் அதிர்ச்சி. பல்கலைக்கழகம் சார்பிலோ காவல்துறை சார்பிலோ விசாரணை குழு அறிவிக்கப்படாமல் இருப்பதால் மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. திட்டக்குடி அருகே அடுத்தடுத்த 3 வீடுகளில் முகமூடி அணிந்த மர்ம நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து உள்ளதால் இரவில் வீடுகளில் அச்சத்துடன் வாழும் சூழல் இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை. திருச்சி மாவட்டம் சீத்தப்பட்டி ஊராட்சியில் ஆதி திராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்துக்கு பட்டா வழங்க மறுப்பதால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அம்மக்கள் அறிவிப்பு. திராவிட மாடல் ஆட்சியின் பட்டா வழங்கும் திட்டம் வெற்று விளம்பரம், பொய் பிரச்சாரம் என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது.
ஊத்தங்கரை தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதை கண்டித்து அதிருப்தியடைந்த திமுக தொண்டர்கள் சாலை மறியல். திமுக காங்கிரஸ் இடையே தொடங்கியுள்ள நேரடி மோதலால் ஊத்தங்கரையில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு உறுதியாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாப்பூரில் பட்டா வழங்காததால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் தேர்தலை புறக்கணிக்க பொதுமக்கள் முடிவு. பலமுறை கவுன்சிலர், திமுக அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், கிராம அலுவலர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளிடமும் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஓட்டு கேட்டு திமுகவினர் தங்கள் பகுதிக்குள் வர வேண்டாம் என எச்சரிக்கை. மீன்வள அமைச்சர் பதவியை மீனவர் அல்லாதவருக்கு கொடுத்து அவமரியாதை செய்த திமுக இந்த முறை தகுதியுள்ள மீனவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பளிக்காததால் திமுகவை விரட்டியடிக்க தயாராகும் மீனவர்கள். தங்களுக்கு திமுக துரோகம் செய்ததால் 38 தொகுதிகளில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட மீனவ மக்கள். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 4 லட்சம் என்ற அளவில் 4200 அமெரிக்க டாலர்கள் சிக்கிய சம்பவத்தால் பரபரப்பு. தேர்தல் நேரத்தில் பல சோதனைகளை தாண்டி அமெரிக்க டாலர் எடுத்து வரப்பட்டது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி பொதுமக்கள் எளிதில் முழுமையாக வாக்களிக்க ஏதுவாக வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் பொது விடுமுறை நாளாக அறிவிப்பு. அனைத்து அரசு, தனியார் நிறுவனங்களும் பணியாளர்கள் வாக்களிக்க வசதியாக விடுமுறை வழங்க வேண்டும் என உத்தரவு. தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் இன்று முதல் தொடக்கம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பணிகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளதால் தமிழகத்தில் சூடு பிடித்தது தேர்தல் களம். காஞ்சிபுரம் அருகே வயலுக்கு சென்ற வயதான விவசாய தம்பதி அருந்து கிடந்த மின்கம்பியில் சிக்கி மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த பரிதாபம். அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளருடன் முன்விரோதம் இருந்து வந்ததால் இது திட்டமிட்ட கொலை என உயிரிழந்த குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. சென்னையில் மனைவி மகளை கொலை செய்துவிட்டு தந்தை தப்பி ஓடிய சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் இதுபோன்ற கொலைகள் அரங்கேறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தாம்பரம் தொகுதியில் சீட் ஒதுக்கவில்லை என கூறி தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம். திமுகவில் நிலவும் உட்கட்சி மோதலால் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எளிதில் வெற்றி பெறும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் திமுகவில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காததால் தனசேகர் என்ற திமுக நிர்வாகி தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் கண்ணீர் விட்டு அழுத அவலம். 40 ஆண்டு காலம் உழைத்த தன்னை அமைச்சர் சிவசங்கரும் ஆண்டிமுத்து ராசாவும் வேட்பாளராக அறிவிக்காமல் தடுத்ததாகவும் திமுகவிற்கு கட்டாயம் பாடம் புகட்டுவோம் எனவும் எச்சரிக்கை. மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், அனைவருக்கும் வீடு, நெல் கரும்பு கொள்முதல் விலை உயர்வு, முதியோர் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உயர்வு, மீன்பிடி தடைக்கால நிவாரணம், லேப்டாப் என புரட்சி தமிழர் அறிவித்த பல திட்டங்களை அப்படியே ஒட்டி எடுத்து தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ள திமுக. அரசு பணிகளை 5 ஆண்டுகளில் நிரப்பாமல் மீண்டும் அதையே திரும்பவும் உருட்டுவதாகவும் மக்கள் கேலி. திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூர் பேரூராட்சி பெரிய ஏரியில் மீன் வளர்க்க ஏலம் எடுத்துள்ள திமுகவினர் கரும்பு கழிவுகளை லாரியாக கொண்டு வந்து கொட்டுவதாக குற்றச்சாட்டு. ஏரி நீர் மாசடைந்து துர்நாற்றம் வீசுவதோடு குடிநீருக்கு பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாக குற்றம் சாட்டும் பொதுமக்கள் கழிவுகளை கொட்டும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை. தமிழகத்தில் கிராவல் மண் குவாரிகள் மூலம் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் புகார். தமிழக அரசிடம் நியாயம் கிடைக்காத காரணத்தால் ஆளுநரை நேரில் சந்தித்து புகார் அளிக்க உள்ளதாகவும் அறிவிப்பு. திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், சேலம், நாமக்கல், கடலூர், மயிலாடுதுறை, திருச்சி, கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை உட்பட்ட இன்னும் சில மாவட்டங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக
நடைபெற்ற கிராவல் மண் குவாரிகளில் ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பேற்படுத்தி கொள்ளையடித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திமுகவைச் சேர்ந்த இருவர் டாஸ்மாக் மதுபான பாரில் ஊழியர் மீது சேர் டேபிள் கொண்டு தாக்குதல். திமுகவினர் என்றாலே வெறி செயலில் ஈடுபடுபவர்கள் என்பதற்கு சான்றாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். ஓட்டப்பிடாரம் திமுக வேட்பாளரை மாற்றக் கோரி திமுகவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு. தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவரை நீக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கியதால் உட்கட்சி மோதல் உச்சகட்டம். தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்திற்குள் அத்துமீறி நுழைந்து திமுகவினர் நடத்திய அடாவடியால் பயணிகள் ரயிலில் ஏற முடியாமல் அவதி. வழிப்பாதையை மறித்து வாகனங்களை திமுகவினர் நிறுத்தியதால் பயணிகள் வெளியே செல்ல முடியாமலும் தவிப்பு. 5 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்துள்ளதாகவும் போதைப்பொருள் நடமாட்டத்தால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மக்கள் விமர்சனம். ஆட்சி மாற்றம் மட்டுமே இதற்கு தீர்வு என ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பொதுமக்கள் கருத்து. 5 வருஷம் ஆட்சியில் மொத்தத்தில் பெண்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக இருக்குது. இன்னொன்று, அரசாங்க அதிகாரிகள் யாருமே கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதே கிடையாது. இன்னொன்று, அமைச்சர்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கட்டும், யார் எந்த தப்பு பண்ணாலும் எந்த நடவடிக்கையுமே இல்லை அரசாங்கத்திட்டேருந்து. இன்னொன்று, எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தில் எந்த இன்சூரன்ஸுமே கொடுத்ததில்லை. பயிர் காப்பீடு எந்த இன்சூரன்ஸும் எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. மக்களில் விவசாயிகள் அனைவருமே இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் பாதிப்பாக தான் இருந்திருக்கோம். உரங்கள் உரிய நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா காலத்துலேயும் எடப்பாடியார் காலத்துலேயும் அதிகாரிகளும் எல்லாருமே பயந்துக்கிட்டு, அமைச்சர்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டு பணியை சிரமப்பட செஞ்சாங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு எந்த அதிகாரிகளும் பயப்படுறதில்ல, எந்த அமைச்சர்களும் பயப்படுறதில்ல. அவங்க இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாமையும் நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியாமல் தான் ஒரு முதலமைச்சர் இருந்துகிட்டு இருக்காரு. வரக்கூடிய அடுத்த 5 ஆண்டு மாற்றத்தை நோக்கி இருக்கு. மாற்றம் வந்தால் மட்டுமே தமிழ்நாடு தன்னிறை பெறும். ஏன்னா இங்கே இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்துலேயுமே தமிழகம் ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதனால அடுத்த ஆட்சி மாற்றங்கிறது 100% மக்கள் எதிர்பார்த்துருக்காங்க. ஆட்சி ரொம்ப மோசமாக தாங்க போயிட்டு இருக்கு. எதுவுமே சொன்னதை சொல்வேன்னு சொல்லி எல்லாமே முழுமையாக யாருக்கும் சென்றடையலை. எந்த ஒரு வாக்குமே இது வரைக்கும் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கான்னா அது இல்லை. மது விலக்கு ஒழிப்போம்னாங்க, ஒன்றும் ஒழிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நிலைமை ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட்டு, கற்பழிப்பு, அது இதுன்னு பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகிறது வர்றது இப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இருக்குது. அது எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கணும். அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இப்போதைக்கு தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நம்பர் 1 தேர்தல் வாக்குறுதியாக இருக்குது. ஆட்சியில் நடந்த அவலங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய இருக்க. நமது பகுதியில் நிறைய கஞ்சா போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு வசதிகள் இல்லாமல் குறைந்த ஊதியத்திற்கு நீண்ட நேரம் பணியாற்றும் விழுப்புரம் மாவட்ட உப்பள தொழிலாளர்கள் கடுமையாக பாதிப்பு. ஸ்டாலின் அரசின் அலட்சியத்தால் கண் மற்றும் தோல் நோய்களால் பாதிக்கப்படும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அதிர்ச்சி. குடிமராமத்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் மார்ச் மாத இறுதிக்குள்ளேயே தென்காசி மாவட்டம் ராமநதி அணை வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிப்பதால் மக்கள் வேதனை. ஸ்டாலின் ஆட்சியின் தோல்வியால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதாக புகார். அதானியிடமிருந்து மகாராஷ்டிரா அரசு 1 யூனிட் மின்சாரத்தை 5 ரூபாய் 30 காசுக்கு வாங்கும் நிலையில் ஆட்சியை இழக்கப் போகும் திமுக அரசோ அதானியிடமிருந்து 5 ரூபாய் 90 காசுகள் என 1 யூனிட்டுக்கு 60 காசுகள் கூடுதலாக வாங்கியது ஏன்? மற்ற மாநில அரசு குறைந்த விலையில் மின்சாரம் வாங்கும் நிலையில் அதைவிட குறைவாக வாங்குவதை விட்டுவிட்டு கூடுதல் விலை கொடுத்து வாங்கி மக்கள் மீது கட்டண சுமையை ஏற்படுத்தியது கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனுக்காகவா என மக்கள் சந்தேகம். கன்னியாகுமரி மாவட்டம் புத்தேரி ஊராட்சி பகுதியில் 1 வார காலமாக குடிநீர் விநியோகம் தடைப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் போராட்டம். திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆகிய குறியாக இருப்பதால் கோடை காலத்தில் முறையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் சரமாரி புகார். இங்கு சுமார் 10,000 மக்கள் வசித்து வராங்க. இங்கே மக்களுக்கு குடிக்க பக்கத்து அருகில் இருக்கின்ற முக்கடல் அணையிலிருந்து தான் குடி தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 1 வார காலமாக குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. மேலும் போர் வழியாட்டு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் அந்த தண்ணி தற்போது தடைபெற்று இருக்குது. இது சம்பந்தமாக இன்றைக்கு ஊர் மக்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் உடனே குடிநீர் வழங்க கோரியும்
போர் தண்ணி வழங்க கோரி சாலை நெருங்கில் அமர்ந்து போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் இறுதியில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு வெளியே தாவேக கட்சியின் வேலூர் மாவட்ட நிர்வாகி தனது ஆதரவாளர்களுடன் சாலையில் அமர்ந்த விஜய்க்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பியதால் போக்குவரத்து நெரிசல். 3 ஆண்டுகளாக கட்சிக்காக வேலை செய்த நிலையில் 2 மாதத்துக்கு முன் கட்சியில் இணைந்தவருக்கு வேட்பாளர் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக வேலூர் மாவட்ட தாவேக நிர்வாகி விஜய் மீது கடும் விமர்சனம். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிக்கு சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் வரவேற்பு. பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி. அதிமுக தேர்தல் வாக்குறுதியில ஒவ்வொரு குடும்பத்திற்குமே 10,000 ரூபாய் சிறப்பு தொகையா எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த தொகை எங்களுக்கு நல்ல முறையில பயன்படும். திமுக ஆட்சியில எவ்வளோ சிரமப்பட்டு கடன் வாங்கி ஒவ்வொரு பொருள் விலைவாசியில எங்களால ஒன்றும் சமாளிக்க முடியாத சூழ்நிலையில நாங்க இருக்கோம். இப்ப இந்த 10,000ங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரும் உதவியா இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனது தமிழ்நாடு தேர்தலை ஒட்டிய தேர்தல் அறிக்கையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 2 கோடி மரங்கள் வீதம் 10 கோடி மரங்கள் இந்த தமிழ் மண்ணிலே நட்டு குளோபல் வார்மிங் என்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக, சுற்றுச்சூழலுக்கு மிக உறுதுணையாக இருப்பதாக அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்கள் இந்த பயனை பெற வேண்டும். இந்த மண்ணும் அந்த 10 கோடி மரங்களை தன்னுள் வைத்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு காத்து நிற்கும். மழையும் தாராளமாக வரும். மக்கள் வளமும் செழிப்படையும். இந்த உலகளாவிய இந்த வெப்பநிலை மாற்றத்திற்கு தமிழகம் ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக திகழும் என்பதை மக்களின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறோம். குருத்தோலை பவனியை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை. குருத்தோலையை ஏந்தியபடி வீதிகளில் பவனியாக சென்ற கிறிஸ்தவர்கள் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனை. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸ்பெயின் பாரா பேட்மிண்டன் சர்வதேச போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரமோத் பகத் மற்றும் மனிஷா ராமதாஸ் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தொடக்கத்தில் சிரமத்தை எதிர்கொண்டாலும் உறுதியான ஆட்டத்தின் மூலம் எதிரணியை வீழ்த்தி இந்திய இணை அசத்தல்.